பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்லா இருப்பீங்க, நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். சங்கீதம் 119 அதிகாரம் 176 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியனை தேடுவீராக. காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். வழி தப்பி போனீங்களா சிஸ்டர் பிரதர்? வழி தவறி போய்கிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்துல காணுமே, எப்படி ஜெபிக்கிற பிள்ளை, எப்படி ஆராதிச்ச பிள்ளை இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல காணும். உலக ஆசா வாசங்களை விரும்பி உலகத்தின் பின்னாய் ஓடிக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கெட்ட குமாரனை போல தகப்பனை விட்டு தூரம் ஓடி போய் இருக்கிறாயோ? அன்பும் கரிசனையும் தாய் உள்ளம் கொண்ட தெய்வம் இந்த காலை வேளையில் உன்னை அழைக்கிறார். என் மகளே, என் மகனே, உன் மீது நான் கரிசனையும் அக்கறையுமாயிருக்கிறேனே, நானே உன்னை குணமாக்கினேனே, ஏன் நீ மறந்து போனாய்? ஏன் நீ மறந்து என்னை விட்டு தூரம் போனாய்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். எங்கே இருக்கிறாய்? நீ எங்க இருக்க வேண்டிய இடம் ஆதாமே, நீ பாவத்தை செஞ்சு நீ எங்க இருக்கிறப்பா? உனக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்தேன்ப்பா. நீ ஆண்டு கொள்ள அனுபவிக்க எல்லாத்தையும் கொடுத்தேனே. ஆனா என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீ என்னை விட்டு தூரம் போயிட்டியே. இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிறீங்க. ஆண்டவரை விட்டு தூரமா போயிருக்கிறீங்க. சும்மா 2 மணி நேரம் சபையில மாத்திரம் போயிட்டு வந்துடுறீங்க. ஆனா தனிப்பட்ட விதியாய் பாவத்திலேயும் சேற்றிலையும் தவித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போயிட்டீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் வழி தப்பி போயிட்டேன்ப்பா, நான் வழி மாறி போயிட்டேன். நான் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியில நடக்காம பாவத்துக்கு ஏதுவான வழியில நடக்கிறப்பா. என்னை மறுபடியுமாய் உயிர்ப்பீங்க ஆண்டவரே, என்னை மறுபடியுமாய் உயிர்ப்பீங்கப்பான்னு கேளுங்க சிஸ்டர் பிரதர். நிச்சயமாய் கெட்ட குமாரன் வந்த பொழுது தகப்பன் கட்டி அணைத்து முத்தங்களை கொடுத்து, உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து, மோதிரங்களை கொடுத்து, ஹல்லேலூயா, அவனை ஆசீர்வதிக்கிறார். நிச்சயம் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மறுபடியுமாய் உன் தகப்பன் இடத்திலே வா. உன்னை நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து உன் தலையை ஆண்டவர் உயர்த்துவார். சிஸ்டர் பிரதர், நீங்க காணும், ஆண்டவர் சமூகத்துல காணும், சபையில காணும், சபை கூடுதல்ல காணும். இந்த உலகமா இயேசுவா? சிஸ்டர் பிரதர், ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். அவரை விட்டு தூரமா போயிருக்கிறீங்களே. ஆண்டவர் உங்களை தேடிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை தேடி எதற்காக தேடுகிறார்? உன்னை ஆசீர்வதித்து உன் தலையை உயர்த்த ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களை தொட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் நீ வருவாய் என்று சொன்னார். உன்னை ஆசீர்வதித்து உன் எல்லைகளை ஆண்டவர் பெரிதாக்குவார். நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய ஒரு பர்சன். உன்னை நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவார். ஆமென்.